எவ்ரிவன். வணக்கம். இப்ப ரீசென்ட்டா நான் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துல அந்த ஹீரோ கேட்பாரு, வந்து அவரது மட்டும் இல்ல. இந்த மாரி நெறைய பேரு Instagramல வீடியோ போடுறாங்க. அவரு கேட்பாரு, "என்ன தெரியும் லேடீஸ்க்குலாம் மிஞ்சி போனா Instagramல சேல் பொட்டிக் சேல் பண்ணுவீங்க. இல்லன்னா அ பியூட்டி பார்லர் வைப்பீங்க. அப்படி இல்லன்னா இன்ஃப்ளூயன்சிங் ஐ மீன் வந்து டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி அவங்களோட டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்றது. அதுதான் பண்ணுவீங்க. வேற என்ன தெரியும் உங்களுக்கு?" அப்படின்னு கேட்குறாரு. நான் கேட்கிறேன், "சார் அதுக்கு முதல்ல நீங்க சரத்குமாரா இருக்கணும் சார். என் ஃபேமிலிய நான் பார்த்துக்கிறேன், பிள்ளைய நான் பார்த்துக்கிறேன். நீ போய் படின்னு சொன்னீங்கன்னா, தேவயானி மேடம் மாதிரி மட்டும் இல்ல. அதுக்கும் மேலேயும் வரதுக்கு எத்தனையோ லேடீஸ் ரெடியா தான் இருக்காங்க. அதை சொல்றதுக்கு எத்தன ஹஸ்பண்ட்ஸ் ரெடியா இருக்கீங்க? சொல்லுங்க." ஃபர்ஸ்ட்டு அந்த மாரி கேள்வி வந்து நெறைய பேர் கேட்குறீங்க. அது நான் ரீசென்ட் டேஸ்ல அந்த வீடியோஸ் பார்க்குறேன். அந்த மாரி தயவு செய்து போடாதீங்க. ஒவ்வொன்னும் வந்து அவ்ளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணு ரெடி பண்ணுவா. ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும். அதுக்கு பணம் ரெடி பண்ணணும். அப்புறம் பர்மிஷன் வாங்கணும் மெயினா ஃபேமிலிட்ட. சுத்தி இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த ப்ராடக்ட்ட வந்து எடுத்து, அத சேல் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணி, அது எப்படி வீடியோ போடணும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் வீடியோ போட்டு, அதுக்கப்புறம் சேல வந்து அந்த கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்த்து, அந்த கஸ்டமர் வந்து பிடிக்குதுன்னு சொல்ற வரைக்கும், ஒரு ப்ராடக்ட்டோட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியா எப்படி நீங்க இந்த மாரி டயலாக்ஸ்லாம் பேசுறீங்கன்னு தெரியல. ஆனா முடிவு வந்து வேற மாரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த படத்தோட கிளைமாக்ஸ். அவரே சாரி சொல்வாரு. அது வேற விஷயம். இருந்தாலும் நெறைய பேர் இந்த மாரி கொஸ்டின்ஸ் கேட்குறீங்கல்ல. அவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட்டு சரத்குமார நம்ம அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறமேல அந்த வீடியோலாம் போடுங்க சார். ஏன்னா எங்கள மாரி கஷ்டப்பட்டு மேல வரணும்னு நெனைக்கிற லேடீஸ்க்குலாம் இது பெரிய ஹர்ட்டிங்கா இருக்கும். தேங்க் யூ.